ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். சுகாதாரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தல். பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் போராட்டம். புதுச்சேரி விடுதலை போராட்ட வீரர் செவாலியே செல்லாநாயக்கர் பிறந்த தினம். முதலமைச்சர் ரங்கசாமி திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை. சுகாதாரமற்ற குடிநீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 20 லிட்டர் சுத்தமான குடிநீர் கேன் விநியோகம். அமைச்சர் லட்சுமி நாராயணன் அறிவிப்பு. புதுச்சேரி அரசு சார்பில் முதற்கட்டமாக 10 கோடி நிலுவை சம்பளம். மகிழ்ச்சியில் பாப்ஸ்கோ ஊழியர்கள். இனி விரிவான செய்திகள். சுகாதாரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகர பகுதியான உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பில் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. உருளையன்பேட்டை கோவிந்த சாலை முடக்குமாரியம்மன் கோவில் வீதியில் சுகாதாரமற்ற குடிநீர் அருந்தியவர்கள் வாந்தி, வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 3 பேர் இறந்ததாக அரசியல் கட்சியினர் மற்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். சுகாதாரத்துறை அதிகாரிகள் உடல் கூறு ஆய்வில்தான் இறந்த காரணம் குறித்து தெரிய வரும் என்று கூறியுள்ளனர். இந்நிலையில் சுகாதாரமான குடிநீர் விநியோகம் செய்ய வலியுறுத்தியும் இறந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் உருளையன்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை தாங்கினார். போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி, செந்தில்குமார், தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக பொறுப்பாளர்கள் கோபால், கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புசி வீதியில் உள்ள பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரச்செல்வத்தை சந்தித்து சுகாதாரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தினர். பின்னர் போராட்டத்தின் நிறைவில் குடிநீர் கொண்டு வந்த பானைகளை தரையில் போட்டு உடைத்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கூறுகையில், அரசிடம் வேலையோ தொழிற்சாலைகளோ நலத்திட்டங்களோ நாங்கள் கேட்கவில்லை என்றும் வாழ்வதற்கு தேவையான சுகாதாரமான குடிநீர் கேட்பதாக தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்த புதிதில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், ஊசுடு ஏரியிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவோம் என்றெல்லாம் கூறியதாகவும், சுகாதாரமற்ற குடிநீரால் இப்போதும் மருத்துவமனையில் 35 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். இறந்தவர்களில் ஒருவர் உடலை மட்டுமே பரிசோதனை செய்யப் போகிறார்கள் என்றும் மீதமுள்ள 2 பேர் உடல் குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க சுத்தமான குடிநீரை விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நலவழித்துறை இதுக்கான காரணம் இந்த கிருமியால் இந்த நோய் தொற்று வந்திருக்குது. இந்த வாந்தியும் இந்த காலராவும் இந்த பேதியும் ஆயின்னு இருக்குதுன்றதை இன்ன வரைக்கும் சொல்லாத இருக்கிறாங்க. இறந்து போன ஒரு பாடி மட்டும் தான் இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. ஏற்கனவே 2 பாடி கொடுத்துட்டாங்க. இது அந்த மக்களை ஏமாற்றுறது. அதே போல் மருத்துவமனையில் மக்களை சேர்க்கறது இடம் இல்லை. அவங்கள எல்லாமே உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி இருந்தாலும் சேரக்கூடிய ஜனங்க அதிகமாக இருக்குது. அதனால் மக்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கணும், நல்ல தண்ணியை கொடுக்கணும். எதிர்காலத்துக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசாங்கம் வேறு எதை நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையா, உங்க ரெட்டை இன்ஜின் பூட்டிய வண்டி நல்ல குடிநீராக கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். புதுச்சேரி விடுதலை போராட்ட வீரர் செவாலியே செல்லாநாயக்கர் பிறந்த நாளையொட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். செவாலியே செல்லாநாயக்கர் பிறந்த நாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி நகராட்சி மேரிஹாலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்லாநாயக்கரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து செல்லாநாயக்கரின் குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு தலைவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டது போல் செல்லாநாயக்கருக்கும் சிலை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சுகாதாரமற்ற குடிநீரால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு
20 லிட்டர் சுத்தமான குடிநீர் கேன் விநியோகம் செய்யப்படும் என அமைச்சர் லட்சுமி நாராயணன் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சக்தி நகர், கோவிந்த சாலை, முடக்குமாரியம்மன் கோவில் வீதி, பிள்ளைத்தோட்டம், நேரு நகர், லெனின் வீதி ஆகிய பகுதிகளில் வாழும் மக்கள் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஆகிய நோய்களால் பாதிக்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து சீரமைப்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. குடிநீர் பிரிவு, பறக்கும் படை 5 பிரிவாக பொதுப்பணித்துறை துரித நடவடிக்கை எடுத்து வருகிறது. காலை, பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் மக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீரை சேகரித்து பரிசோதனை செய்து ஆய்வறிக்கை தர உத்தரவிடப்பட்டுள்ளது. அதுவரையில் குடிநீரில் குளோரின் அளவை அதிகரித்து மேலும் இந்த பாதிப்பு பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விரைவில் இப்பிரச்சினை தீர்க்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதுவரை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 10ஆம் தேதி முதல் நாள் ஒன்றுக்கு ஒரு கேன் ஒரு குடும்பத்திற்கு வழங்க நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேவைப்படுகிற பகுதிகளில் டேங்கர் லாரிகள் மூலமாகவும் சுத்தமான குடிநீர் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு முதற்கட்ட தவணையாக 10 கோடி ரூபாய் நிலுவை ஊதியத்தை அரசு வழங்கியுள்ளது வரவேற்கத்தக்கது என ஏஐடியூசி பொதுச் செயலாளர் சேது செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஏஐடியூசி பொதுச் செயலாளர் சேது செல்வம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பாப்ஸ்கோ நிறுவனம் 1990இல் தொடங்கப்பட்டது என்றும் இங்கு 1200 ஊழியர்கள் வேலை செய்து வருவதாக தெரிவித்தார். மதுக்கடை, பெட்ரோல் பங்க், மருந்தகம், தீபாவளி சிறப்பங்காடி, கேஸ் இணைப்பு, காய்கறி அங்காடி உட்பட 13 பிரிவுகள் இயங்கி வந்தன என்று கூறிய அவர், லாபத்தில் இயங்கி வந்த இந்நிறுவனம் நிர்வாக சீர்கேடு காரணமாக நலிவடைய தொடங்கியதாக தெரிவித்தார். ஊழியர்களுக்கு 89 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் சம்பளம் வழங்க கோரி ஏஐடியூசி சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் ஊழியர்களுக்கு அரசு சம்பளம் வழங்கவில்லை என்று கூறினார். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது என்றும் வழக்கில் பாப்ஸ்கோ அனைத்து ஊழியர்களுக்கும் அரசே முழு ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு தீர்ப்பு வழங்கியதாக கூறினார். ஆனால் சம்பளம் வழங்காமல் அரசு காலம் தாழ்த்தியதால் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டு இவ்வழக்கில் அதிகாரிகள் ஆஜராக உத்தரவிட்டதுடன் நிலுவை சம்பளத்தை வழங்கி ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததாக கூறினார். இந்நிலையில் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கால அவகாசம் கோரினார்கள் என்றும் அதன்படி செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும், இல்லையென்றால் தலைமைச் செயலர் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததாக கூறினார். இதையடுத்து பாப்ஸ்கோவில் பணியாற்றி வரும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7 மாத சம்பளமும், தினக்கூலி ஊழியர்களுக்கு 8 மாத சம்பளமும், வவுச்சர் ஊழியர்களுக்கு 9 மாத சம்பளத்தையும் அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். சம்பளம் வழங்குவதற்காக முதற்கட்ட தவணையாக ரூபாய் 10 கோடியை அரசு வழங்கியிருக்கிறது என்றும் இதை ஏஐடியூசி வரவேற்பதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் நீதிமன்ற தீர்ப்பின்படி முழுமையான சம்பளத்தை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நீதிமன்ற தீர்ப்பு அளித்தவாறு முழு சம்பளத்தையும் உடனடியாக வழங்கணும். இப்ப வழங்கியதற்கு அரசுக்கு நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பா இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு போராட்டங்கள், பாப்ஸ்கோ ஊழியர்கள் போராட்டங்கள், பேசிக் ஊழியர்கள் போராட்டங்கள், அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுடைய போராட்டம் மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக புதுச்சேரியில மாறியது. லாஸ்பேட்டை மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற கண்தான இருவார விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி நலவழித்துறை தேசிய கண்பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் மற்றும் லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் கண்தான இருவார விழிப்புணர்வு நிகழ்ச்சி லாஸ்பேட்டை மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றது. நிலையத்தின் விரிவுரையாளர் லோகபிரகாஷ் அனைவரையும் வரவேற்று பேசினார். பயிற்சி நிலையத்தின் முதல்வர் ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். விரிவுரையாளர் நடேசன், சுகாதார உதவி ஆய்வாளர்கள் பன்னீர்செல்வம், ஜெகநாதன், ரேணுகாதேவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி சிந்து பிரியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்தான இருவார விழா குறித்து சிறப்புரையாற்றினார். கண் பரிசோதக தொழில்நுட்பவியலாளர் ஜெயலட்சுமி யார் யாரெல்லாம் கண்தானம் செய்யலாம், கண்தானம் செய்வதற்கான வழிமுறைகள் பற்றி விரிவுரையாற்றினார். நிகழ்ச்சியின் முடிவில் விரிவுரையாளர் சசிகலா நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் ஆசிரிய பயிற்சி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
தெரு நாய்களுக்கு உணவளிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு உள்ளாட்சித்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் பெருகி வரும் நாய்களை பிடிக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு இயக்குநர் சக்திவேல் தலைமை தாங்கினார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நாய்களை கட்டுப்படுத்துவது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நகராட்சியில் 3 கொம்யூனில் ஒரு இடம் தேர்வு செய்து நாய்களுக்கு தடுப்பூசி கருத்தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது. அனுமதியின்றி நாய் வளர்ப்போர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது. பொது இடத்தில் திரியும் நாய்களுக்கு உணவு தருவதை தவிர்க்கும்படி உச்சநீதிமன்ற உத்தரவை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி அறிவுறுத்தல்கள் வழங்க வேண்டும் என இயக்குநர் உத்தரவிட்டார். கூட்டத்தில் துணை இயக்குநர் சவுந்தரராஜன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவையின் உறுதிமொழி குழு உறுப்பினர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வத்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவையின் உறுதிமொழி குழு உறுப்பினர்களான சட்டமன்ற உறுப்பினர்கள் லைசம் சிமாய், தலித் தபோ மற்றும் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை செயலக அதிகாரிகள் குழு தலைவர் தபாங் தாகோ ஆகியோர் அதிகாரிகள் கொண்ட குழுவினர் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வருகை தந்து சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வத்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். பின்னர் சட்டப்பேரவை குழு அறையில் நடைபெற்ற அரசாங்க உறுதிமொழி குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாகவும் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் அரசாங்க உறுதிமொழி குழு தலைவர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், கல்யாண சுந்தரம், செந்தில்குமார், சம்பத், லட்சுமி நாராயணன், சிவசங்கரன் மற்றும் அரசு செயலர் முத்தம்மா, சட்டப்பேரவை செயலர் தயாளன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி வழங்குதல் திட்டத்தின் கீழ் ஒருமுறை நிதியுதவியாக உற்பத்தியாளர்களுக்கு தலா 10 லட்சம் வழங்கப்பட உள்ளதாக புதுச்சேரி வேளாண் துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் இயக்குநர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2025-26 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்குதல் என்ற திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றும், இத்திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர்களுக்கு ஒருமுறை நிதியுதவியாக தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். பயிறு வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் 10 லட்சம் மிகாமல் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றுக்கு ஒருமுறை நிதியுதவியாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது என்றும் கூறியுள்ளார். உழவர் உற்பத்தியாளர்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகள் திறம்பட வழங்கவும் இத்திட்டம் உதவும் என்று கூறியுள்ளார். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பெற்றுக் கொள்ளலாம் என்றும், முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அக்டோபர் 17ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,110 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1370 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.